எனக்கு கோமலி ரொம்பவே பிடிச்சிருக்கா. எங்க குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா. அது எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. மத்ததெல்லாம் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ எனக்கும் அது ஓகே. எங்க பையனும் ரொம்பவே நல்லவன். மேடம், நானும் அதே கேட்டகரி தான். உங்களை பார்க்க வந்தப்போ ஒரே தடவையில உங்களை எனக்கு பிடிச்சு போச்சு. அங்கரோட அப்பா அம்மா பையனோட அப்பா அம்மா கிட்ட சொல்றாங்க, இப்போ பசங்களுக்கு இப்படியோ பிடிச்சு போச்சு. இப்ப உங்களுக்கும் பிரச்சனை இல்லைன்னா சம்பந்தம் பேசிக்கலாமா? எங்களுக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்ல. அவங்க 2 பேருக்குமே கல்யாணமும் ஃபிக்ஸ் ஆயிடுது. அவங்க போன பிறகு கோமலி அவங்க சின்ன தங்கச்சிக்கிட்ட இப்படின்னு சொல்றா, பாத்தியாடி, அந்த வீட்டு பெரிய மருமக வந்திருந்தாலே என்ன புடவை கட்டிட்டு வந்திருக்கா அவ்வளவு அசிங்கமா. அவ அக்கா எனக்கு பிடிக்கவே இல்ல, நல்லாவே இல்ல, வீட்டு வேலை கரிச்சு மாதிரி இருந்தா. வாய மூடுங்க. அவங்களுக்கு தேவையானது கட்டிட்டு வருவாங்க. உனக்கு என்ன? அவங்க ஏழையா இருக்கட்டும், எப்படியாவது இருக்கட்டும், உனக்கு தேவையில்ல. அவ ஏழை இருந்தா உனக்கு தானே நல்லது. அப்படி இருந்தா அவ வீட்ல எல்லா வேலையும் பண்ணுவா. நீ ஜாலியா வீட்ல உட்காந்துக்கிட்டு இருக்கலாம். என்ன சொல்ற? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே கல்யாணத்துக்கு ரெடி பண்றாங்க. கல்யாணத்துக்கான ஷாப்பிங் ஸ்டார்ட் பண்றாங்க. கோமலி ரொம்ப காஸ்ட்லியான லெஹெங்கா, அதுக்கப்புறம் நிறைய புடவைங்க வாங்குறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் அவ போட போற புடவை, சுடிதார், ட்ரெஸ் என்ன இருக்கோ எல்லாமே அவ காஸ்ட்லியா தான் வாங்குறா. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் நடக்கிற அந்த நாளும் வந்தாச்சு. அதே மாதிரி எப்பயும் போல அந்த வீட்டு பெரிய மருமக பழைய புடவை கட்டிக்கிட்டு தான் கல்யாணத்துக்கே வந்திருப்பாங்க. அடச்ச, கல்யாணத்துக்கு கூட ஒரு நல்ல புடவை இவங்களுக்கு கட்டிட்டு வர முடியாதாச்சே, என் மான மரியாதையே போகுது அப்படின்னு இவ மனசுலயே திட்டிக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் அவ கல்யாணம் ஆகி அத்தை வீட்டுக்கு போறா. அவ போறதுக்கு முன்னாடியே அங்க சின்ன சின்ன பொருள்ல இருந்து பெரிய பெரிய பொருள் வரைக்கும் அவங்க வரதட்சணையா கொடுத்திருப்பாங்க. சின்ன மருமகளுக்காக பெரிய மருமக ஒரு அழகான புடவைய கூட வாங்கி தராங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுத்துட்டு போயிடுறாங்க. எல்லாரும் போன பிறகு கிஃப்ட் ஓபன் பண்ணி பாக்குறா. பெரிய மருமக ஒரு நார்மல் சாரி, அதுக்கப்புறம் கொஞ்சம் பணமும் அவங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. அடச்ச, என்ன இது? இந்த புடவை அவ்வளவு கேவலமா இருக்கு. இந்த பணம் வேற யாருக்கு வேணும்? இவ்ளோ கேவலமா கொடுத்திருக்கா. உங்க அண்ணி ரொம்பவே கஞ்சூஸ்னு நான் நினைக்கிறேன். ஒரு அழகான புடவை கொடுத்திருக்கலாம்ல, எங்க வேலைக்கார காட்டுற மாதிரி கொடுத்திருக்காங்க. அட விடுடா, அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை கொடுத்துருக்காங்க. மறுநாள் அவ நல்ல காஸ்ட்லி புடவை கட்டிக்கிட்டு கிச்சனுக்கு போறா. வந்துட்டியாமா? வா, முத நாள் நீ இன்னைக்கு வீட்ல சமைக்க வேண்டிய நாள். என்னது சமைக்கணுமா? மை ஃபுட். நான் அழகான புடவை கட்டிட்டு வந்து இங்க எப்படி சமைக்க முடியும்னு நினைக்கிறீங்க? என்ன நீங்க எல்லாரும் சாப்பிடணுமா? சரி இரு அப்படின்னு சொல்லி அவ விதவிதமான சாப்பாட ஆர்டர் பண்ணி கொண்டு போறா. சாப்பிடுங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஆனா இது நீ சமைச்சியா இல்லையா? நான் எப்படி சமைக்க முடியும்? இவ்வளவு காஸ்ட்லியான புடவை கட்டிட்டு என்னால சமைக்க முடியாது. அட, முத நாள் இல்லையாமா, நீ சமைச்சா நல்லா இருந்திருக்கும். மல்லிகா, அம்மா சொல்றது சரிதான். எங்க வீட்ல சமையல் பொண்ணுங்க தான் பண்ணுவாங்க. இவ்வளவு நாள் அம்மாவும் அண்ணியும் தான் செஞ்சாங்க. அடட, போதும் அத்தை, நாளைக்கு நான் சமைக்கிறேன், சரியா? அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப இருக்குல்ல, இத சாப்பிடுங்க. எப்படி வேஸ்ட் பண்றது? வீட்ல இருந்து வந்த பொருள் வேற அரேஞ்ச் பண்ணணும். கோமலி எப்பவுமே அவகிட்ட பணம் இருக்குன்னு எப்பவுமே ஷோ ஆஃப் பண்ணிக்கிட்டே இருப்பா. இப்படியே கொஞ்ச நாள் கடந்து போகுது. அதுக்கப்புறம் தீபாவளியே வந்துடுச்சு. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. கோமலியோட அப்பா அம்மா நிறைய கிஃப்ட்ஸ கொண்டு வராங்க. அத பார்த்தா அவ அவ்வளவு சந்தோஷப்படுறா. இங்க பாருங்க, இது உங்களுக்காக எங்க அப்பா அம்மா வாங்கிட்டு வந்திருக்காங்க, வச்சுக்கோங்க. கோமலி, ரொம்ப அழகா இருக்கு. இத வச்சுக்கோங்க. நீங்க வாங்கி கொடுத்தீங்களே அந்த மாதிரி புடவை இல்ல, இது காஸ்ட்லி. நீங்க கொடுத்தது எங்க வேலைக்கார கூட கட்ட மாட்டாங்க, புரியுதா? அதுக்கப்புறமா அவங்க புரிஞ்சுக்கிறாங்க வேணும்னேதான் கோமலி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு. சரி சரி, உங்க வீட்டு ஆளுங்க வரலையா? சாயந்தரம் வராங்க. நீங்க கூட அவங்கள மீட் பண்ணணும், சரியா? அதுக்கப்புறம் அவங்க வீட்டு வேலை பண்றதுக்காக கிளம்பிடுறாங்க. ஏன்னா வீட்ல எல்லா வேலையும் அவங்க தான் பண்ணுவாங்க. கோமலி ஒரு வேலை கூட பண்ணவே மாட்டாங்க. சாயந்தரம் ஆனதும் ஒரு பெரிய கார் அவங்க கேட்டு முன்னாடி வந்து நிக்குது. அந்த கார்ல இருந்து அவங்க அப்பா அம்மா வராங்க. அவங்க கூட ரொம்ப சாதாரணமான துணியை தான் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அத பார்த்து கோமலிக்கு மூஞ்சியே வாடி போகுது. நீங்க தான் அவங்க அப்பா அம்மாவா? வாங்க வாங்க. பின்னாடியில இருந்து அவங்க வேலைக்காரங்க ஃப்ரூட்ஸ், கிஃப்ட்னு சொல்லி நிறையவே பொருட்கள் அவங்களுக்காக கொண்டு வராங்க. அத பார்த்ததும், இந்தாங்க, எங்க சார்பா நீங்க தீபாவளி பரிசை எடுத்துக்கோங்க. வருஷம் இதெல்லாம் எதுக்காக சம்மந்தி? அட அக்கா, நாங்க செய்யாம வேற யாரு செய்வா? உங்களை பார்க்க வர முடியறது இந்த தீபாவளி அப்போதான். எங்களுக்கு அங்க அநாதாசிரமத்துல அவங்கள பாக்குறதுக்கே நேரம் சரியா இருக்கு. இப்ப கூட அங்கதான் போய்கிட்டு இருக்கோம். சரி, அதுக்குள்ள உங்களை பாத்துட்டு போயிடலாமே, பொண்ணு கூட பார்த்த மாதிரி இருக்கும்னு வந்தோம். என்ன சொல்றீங்க? அநாதாசிரமாவா? உங்களுக்கு ஏதோ இல்லாத மாதிரி இருக்கு, என்ன சொல்றீங்க?
ஆமா கமோலிகா, இவங்க கிட்ட பணம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா அகங்காரம் எதுவும் இருக்காது. பதிலா சாதாரணமா வாழ்க்கையை வாழ்வாங்க. அப்புறம் என்னோட மனைவியும் இப்படியே தான். தேவையில்லாத பொருட்கள் மேல நம்ம பணத்தை செலவு பண்ணா அதனால யாரோட வயிறும் நிரம்பாது. நாம டீசெண்டா இருக்கணும், நம்ம உடல நம்ம மூடி வச்சுக்கணும்னா நார்மலான ஒரு துணி இருந்தாலே போதும்மா. ஆமாமா ஆமா, என்னோட பெரிய மருமக உன்னை விட நல்ல பணம் இருக்கிற பொண்ணு. ஆனா அவங்களுக்காக அவங்க செலவு பண்ணிக்க மாட்டாங்க. அவங்க வேற அவங்களுக்காக செலவு பண்ற ஆளுங்க. நாங்க முதல் தடவை அவங்கள பார்த்தப்போ அவங்க டிஷர்ட்டும் பேண்ட்டும் போட்டிருந்தாங்க. அப்ப இவ்ளோ பெரிய பணக்காரங்கன்னு எங்களுக்கு தெரியவே இல்ல. அதுதான் அவங்க கிட்ட எங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அவ்வளோ பணம் இருக்கிறவங்களா இருந்தாலும் எவ்வளோ நல்லா வீட்டை சமாளிக்கிறாங்க பாத்தியா? என் பெரிய மருமக அளவுக்கு நல்லவங்க யாருமே கிடையாது. அவங்க சொன்னதை கேட்ட உடனே அவளுக்கு ஒரு மாதிரி வெக்கமாயிடுது. அவ பண்ணது தப்புன்னு புரிஞ்சுக்கிறா. அதுக்கப்புறம் அவ மன்னிப்ப கேக்குறா. அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்றாங்க. அரே கமலா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடிதான் என் பையன் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கான். நான் அவனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏதாவது அழகான பொண்ணு இருந்தா சொல்லு. ஐயோ, நிஷாந்த் வெளியூர்ல இருந்து வந்திருக்கானா? அப்ப நம்ம கண்டிப்பா வசதியான பொண்ண பாக்கணும். சும்மா 2 புடவைய கொண்டுட்டு உன் பெரிய மருமகன் வந்தா பாரு, அவள மாதிரி பார்க்க கூடாது. என்ன பாரு, நான் என் பையனுக்கு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். நல்ல வசதியும் கூட. ஏசி, ஃப்ரிட்ஜ் எல்லாம் கொண்டு வந்திருக்கா. எல்லாமே கொண்டு வந்திருக்கா. அந்த ஏசியை நாங்க ஹால்ல ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். எல்லாரும் யூஸ் பண்றோம். ரொம்ப நல்லதுமா. என் பெரிய மருமகளை பாரு, ஒண்ணு கொண்டு வரல. இப்ப என்னோட நம்பிக்கை எல்லாம் என்னோட இளைய பையன் மேலதான். நீ ஒரு நல்ல வசதியான பொண்ணா பார்த்து என் பையனுக்கு சொல்லணும். ஐயோ, நீ ரொம்ப யோசிக்கிறமா, விடு. நான் ஒரு நல்ல வசதியான பொண்ணா பார்த்து கண்டுபிடிக்கிறேன் நிஷாந்துக்கு. இப்படியே காலம் போச்சு. ஒரு நாள் கமலா வசதியான பொண்ண கண்டுபிடிச்சு கொடுத்தா. நல்ல பொண்ண கண்டுபிடிச்சு அவகிட்ட கொடுத்தா. இங்க பாரு விமலா, நல்ல பொண்ணு, அழகான பொண்ணு, நல்ல வசதியான பொண்ணும் கூட. அவ கூட பிறந்தவங்க யாருமே இல்ல. அவ நிறைய வரதட்சணை கொடுப்பா. உனக்கு பிடிக்குதா சொல்லு? கண்டிப்பா கண்டிப்பா. நாளைக்கே நம்ம அந்த சம்மந்தத்தை பேசி முடிச்சிடலாம் கமலா. விமலா ஒரு பேராசை புடிச்சவ. அவன் பெரிய பையன் ஒரு வசதி இல்லாத பொண்ண லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருந்தான். அவ சைடு இருந்து ஒண்ணுமே அவங்க வீட்டுக்கு கொண்டு வரல. இந்த காரணத்தினாலேயே விமலா எப்பயுமே கோவமா இருப்பா. அதனால முடிவு பண்ணா அவன் இளைய பையனுக்காக ஒரு நல்ல வசதியான பொண்ண பாக்கணும்னு. முடிவா சோனியான்னு ஒரு பொண்ண அவன் இளைய பையனுக்காக கல்யாணம் பண்ணி வச்சான். வாமா என் அழகான மருமகளே, எங்க வீடு உன்னை வரவேற்கிறதுமா. அட, என் அழகான மருமகன் எவ்ளோ அழகா இருக்கா. தெய்வத மாதிரி இருக்கியே. அவங்க வீட்ல இருந்து வரதட்சணையா நிறைய பொருள் கொண்டு வந்தா. ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், இன்னும் நிறைய பொருட்கள் கொண்டு வந்தா. இத பார்த்த விமலாக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஹா, எவ்ளோ பொருட்கள்னு. விமலா வீட்டுக்குள்ள அவ ரூம கொண்டு போய் காமிச்சா. ஓ, இந்த ரூம்ல ஏசியே இல்ல. நான் எப்படி இருப்பேன்? அம்மா, எவ்ளோ முடியுமோ அவ்ளோ சீக்கிரமா ஏசிய ஃபிக்ஸ் பண்ணிருங்க. என்னால இருக்க முடியல. மருமகளே, ஓ ரூம்ல ஏசி. ஆனா நான் யோசிச்சேன் ஏசிய ஹால்ல மாட்டலான்னு. இல்ல, என் அப்பா எனக்காக தான் கொடுத்தாரு. ஆனா நான் உங்களுக்காக எதுவும் கொண்டு வரல. எனக்காக தான் எல்லாமே கொண்டு வந்தேன். அப்புறம் அந்த டிவிய கூட ஏன் ரூம்ல ஃபிக்ஸ் பண்ணணும். அது எனக்காக கொண்டு வந்தது. இந்த சின்ன டிவி இல்ல. சரி மருமகளே, உனக்கு பிடிச்ச மாதிரியே நான் செய்யறேன். விமலா ஏசி, ஃப்ரிட்ஜ் எல்லாமே அவ ரூம்ல கொண்டு போய் வச்சிருந்தா. கொஞ்ச நாள் அப்படியே போச்சு. எப்பவுமே சோனியா ஏசி முன்னாடியே உட்காந்துட்டு இருப்பா, எந்த வேலையும் பார்க்காம. அதே நேரத்துல ரஜினி எல்லா வேலையும் முடிச்சிடுவா. ஒரு நாள் அவ வேலை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவளுக்கு ரொம்ப தாகம் எடுத்துச்சு. இந்த வெயில்ல வேலை பார்த்து பார்த்து எனக்கு தாகமா இருக்கு. எனக்கு கோல்ட் வாட்டர் குடிக்கணும் போல இருக்கு. அவ சோனியா ரூமுக்கு போய் ஃப்ரிட்ஜ்ல இருந்து தண்ணி எடுத்து குடிச்சா. ஆஹா, சில் தண்ணி எவ்ளோ நல்லா இருக்கு. அந்த டைம்ல சோனியா ஷாப்பிங் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தா. ஆஹாஹாஹா, சில் வாட்டர் குடிச்சது நல்லா இருக்கா? இதோ பாரு, என் ரூம் எவ்ளோ அசிங்கமா இருக்குன்னு. நீ கண்டிப்பா என் ரூமையே கிளீன் பண்ணணும். இல்ல சோனியா, நானு. நீதான். இத நீ கிளீன் பண்ணா என்ன ஆக போகுது? அட விடுமா, இவ சொல்றது கரெக்ட் தான். இவ வெளியே போயிட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு ரொம்ப டயர்டா இருக்கா. இந்த ரூமை நீ கிளீன் பண்றனால என்ன ஆக போகுது சொல்லு? எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கிளீன் பண்ணு. அப்புறம் ஃபினாயிலாம் போட்டு நல்லா தொடச்சு பல்லன்னு வைக்கணும். சரிம்மா. சோனியாவுக்கு இத நினைச்சு ரொம்ப பெருமையா இருந்தா. ஆனா ரஜினி ரொம்ப நல்லவளா இருந்தா. ஆனா
ஆனா யாருக்கும் தெரியல இவ ரொம்ப நல்லவன்னு. ஆனா எப்பவுமே அவங்க மாமியார் அவளை திட்டிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் காலையில சோனியா மூவி பாக்குறதுக்காக படம் சார் அவளை பார்த்த ரஜினி, சோனியா, நான் கல்யாணத்துல இருந்து வெளியே போனதே இல்ல. நான் எப்பவுமே படத்துக்கு கூட போனதில்ல. உனக்கு ஆட்சேபணம் இல்லைனா நானும் கூட வரவா? நீ உன் முகத்தை கண்ணாடியில பாத்திருக்கியா? அப்புறம் உனக்கு எப்படி ட்ரெஸ் பண்ணனு கூட தெரியல. உன்னை ஏன் கூட கூட்டிட்டு போனா பாக்குறவங்க எல்லாம் என்ன பார்த்து இன்சல்ட் பண்ணுவாங்க. நீ ரொம்ப வாய் பேசுறத நிறுத்து. உன்னோட ஸ்டேட்டஸ பார்த்து நடந்துக்கோ. இந்த வீட்டு வேலையை மட்டும் பாரு. சோனியா கத்துறத பார்த்து விமலா அந்த சைடு வந்தா. என்ன ஆச்சு? ஏன் பணக்கார மருமக ஏன் கோவமா இருக்கா? எல்லாமே ரஜினியால வந்ததுன்னு சொன்னா. இதை கேட்ட விமலாவுக்கு ரொம்ப கோவம். என்ன தைரியம் இருந்தா என் சின்ன மருமகளை பார்த்து சொல்லிருப்ப. உன் கருப்பு முகத்தை பாத்திருக்கியா கண்ணாடியில? என் தலையெழுத்து உன்னை மூத்த மருமகளா கொண்டு வந்தது என் தப்பு. போ உன் வீட்டுக்கு. எவ்ளோ வேலை இருக்கு, போய் அத முடி. இதுல வேற படத்துக்கு போகணுமாமா, அசிங்கமானவ. அவ அழுதுகிட்டே இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சா. அழகில்லாத வசதி இல்லாத ரஜினி இந்த மாதிரி கொடுமையெல்லாம் அனுபவிச்சா. இப்படியே காலம் போச்சு. அதுக்கப்புறம் 2 பேத்துக்கும் பிறந்த நாள் வந்துச்சு. 2 பேத்துக்கும் ஒரே நாள்ல பர்த்டே வந்துச்சு. விமலா சோனியாவுக்கு மட்டும் காஸ்ட்லியான சாரி வாங்கிட்டு வந்தா. இந்தாமா சோனியா, இதுதான் உன் ஃபர்ஸ்ட் பர்த்டே இந்த வீட்ல. இந்தா உன் பர்த்டேவுக்கு இத போட்டுக்கோ. இந்த சாரியா அம்மா? ஏன் பிடிக்கலையா உனக்கு? சோனியா முகத்தை ஒரு மாதிரி வச்சுக்கிட்டா. இல்ல, அவ்ளோ நல்லா இல்லாம இல்ல. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் இதான் எனக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டேல. எங்க அப்பா எனக்கு சில்வர் சூட்டு அனுப்பி வைப்பாரு. ஒரு பெரிய ஃபேஷன் டிசைனர் கிட்ட கொடுத்து, சரிம்மா நான் அதைத்தான் போட்டுக்கணும்னு விரும்புறேன். அட கடவுளே, சில்வர் சூட்! அப்புறம் என் மருமக அதை போட்டதுக்கு அப்புறம் ஏஞ்சல் மாதிரி தெரியவா? வேலை செஞ்சுக்கிட்டே ரஜினி இங்க நடந்தது எல்லாம் கேட்டுட்டு இருந்தா. அத நடந்தது எல்லாத்தையும் நினைச்சு வருத்தப்பட்டா. அவளோட மாமியார் எதுவும் கொடுக்கலன்னு. எனக்கும் தான் பர்த்டே, ஆனா அம்மா எனக்கு நீங்க எதுவுமே கொடுக்கல. எனக்கும் கூட ஏதாச்சும் சூட் வாங்கிட்டு வந்திருக்கலாம். நான் ரொம்ப ஹாப்பியா இருந்திருப்பேல்ல. ஏய் கருப்பான அசிங்கமான பொண்ணே, நான் எவ்ளோ தடவை சொல்றது, நீ என் பையனுக்கு வெறும் பொண்டாட்டி தான், என் மருமக இல்ல. இந்த வீட்டோட வேலைக்காரி தான் நீ. ஆஹா, சூட் வேணுமா? சூட் மகாராணிக்கு பார்த்தா உன் அப்பா நிறைய குடுத்துட்டாரு பாரு. அவளோட கம்பேர் பண்றத நிறுத்துங்க. அப்புறம் அம்மா, நீங்க என் பர்த்டேக்காக எல்லாரையும் இன்வைட் பண்ணணும். என் பர்த்டே அப்ப வீடெல்லாம் கிளீன் பண்ணி நல்லா டெக்கரேட் பண்ணி ஸ்வீட்ஸ் எல்லாம் டேஸ்டா பண்ணி இந்த ரூம்ல இருந்து போகணும். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கும் எதுவும் தெரியக்கூடாது. நீதான் மூத்த மருமகன்னு. ரஜினி ரொம்ப அழுதுட்டு இருந்தா. ரஜினியோட ஹஸ்பண்ட் மணி வேற நாட்டுல ஒர்க் பண்ணா. அதனால அவளுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யாருமே இல்ல. அவ நேரமா எந்திரிச்சு வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருந்தா. வீடு எல்லாம் கிளீன் பண்ணி டெக்கரேட் பண்ணி ஸ்வீட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தா. சோனியா அவங்க அப்பா கொடுத்த சில்வர் சூட்டை போட்டுட்டு கிராண்டா இருந்தா. பர்த்டேக்கு ரெடி ஆயிட்டு இருந்தா. இன்னொரு பக்கம் ரஜினி பழைய சாரிய போட்டுட்டு இருந்தா. அடடா, ஏன் சோனியா மருமக இந்த நிலாவ போல அழகா இருக்கு அந்த சில்வர் சூட்ல. யாருக்கும் தெரியல என் மருமக எவ்ளோ அழகா இருக்கான்னு. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சோனியா. தேங்க்யூமா. அப்புறம் பார் ரஜினி, இந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க இருக்கவே கூடாது. இங்க இருந்து கிளம்பிடு. இந்த பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க பாத்திரம் வந்து கழுவ ஆரம்பிச்சிரு. ரஜினி ரொம்ப கவலையோட அந்த வீட்ல இருந்து வெளியே போயிட்டா. அப்படியே நடந்துகிட்டே ஒரு ஃபாரஸ்ட்க்கு போயிட்டா. ரொம்ப டயர்டாயி ஒரு மரத்துக்கடியில உட்கார்ந்திருந்தா. நான் அசிங்கமா இருக்கனாலயும் வசதி இல்லாத இருக்கனாலயும் அத்தைக்கு என்ன பிடிக்கவே இல்லை. என்ன குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவ அழுதுட்டே திடீர்னு ஒரு பக்கம் பார்த்தா. அவ முன்னாடி ஒரு முயல் வந்துச்சு. அது ஒன்னு சொல்ல வந்துச்சு. அது குளத்துக்குள்ள சாகம் போல இருந்துச்சு. அட, என்னது இது? நீ இதுல சாக போற? நான் இத காப்பாத்தியே ஆகணும். ரஜினி அந்த முயலை காப்பாத்த போயிட்டு இருந்தா. அந்த முயலை குளத்துல இருந்து வெளியே எடுத்தா. அப்போ ரஜினி தடுமாறி விழுந்துட்டா. அந்த சேர்ல கால் மாட்டி உள்ள போயிட்டே இருந்தா. காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. அங்க இருந்த ஒரு பெரிய மரத்துல ஒரு க்ளோ வந்துச்சு. அதுல இருந்த ஒரு கோல்டன் சூட் அவ மேல வந்து விழுந்துச்சு. அந்த சூட் ரொம்ப ஹெவியா இருந்துச்சு. அத புடிச்சுக்கிட்டே வெளியே வந்தா. திடீர்னு அந்த சூட் பேச ஆரம்பிச்சிடுச்சு. இனிமே உன்னோட வாழ்க்கையில பிரச்சனையே இருக்காது.
உனக்கு நல்ல மனசு. உன்னோட உயிரை பத்தி கூட நீ நினைக்காம அந்த மான் உயிரை காப்பாத்திருக்க. அட, என்னது இது? நீ பேசுறியா? எப்படி இது சாத்தியம்? ஆமா, நான் ஒரு மந்திர சூட் மேலோகத்திலிருந்து வந்து இந்த மரத்துல மாட்டிக்கிட்டேன். நான் விடுதலையானா ஒரு நல்ல மனிதருக்கு நான் உதவி அவங்க கூடவே இருப்பேன். ஒரு வாட்டி என்ன போட்டுக்கோ, உன்னோட கஷ்டமெல்லாம் நீங்கிடும். அந்த சூட் பேசின வார்த்தையெல்லாம் கேட்டு அவ அந்த சூட்டை போட்டுக்கிட்டா. அத போட்டதுக்கு அப்புறம் அவ ரொம்ப அழகா இருந்தா. ரஜினி ரொம்ப சந்தோஷமா இருந்தா. அத போட்டுக்கிட்டு அந்த பர்த்டே பார்ட்டிக்கு போயிருந்தா. அத பார்த்த எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. அட, இது இது என்ன? நீ கோல்டன் சூட் போட்டிருக்கியா? இது எப்படி? நீ ரொம்ப அழகா தெரியற. ரஜினி எல்லாத்தையும் சொன்னா. இத கேட்டதுக்கு அப்புறம் சோனியா ரொம்ப பொறாமப்பட்டா. அந்த சூட்டை வச்சுக்கிட்டு ரஜினி ஒரு பெரிய பங்களா கட்டுனா. அந்த வீடு ரொம்ப பெருசு, அப்புறம் நல்ல வசதியாவும் இருந்துச்சு. அவ ஹஸ்பண்டுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. Thanks for watching.